இண்டஸ்ட்ரி மாறும்னு சொல்றேங்க இந்த வருஷம். பொலிட்டிக்கல் மாறுமா? விஜய் சார் அரசியல் வராரு. பொலிட்டிக்கல் மாறினா என்ன கொஞ்சம் இதா இருக்கும். நிச்சயமா மாற்றம் வரும். ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது. அப்போ விஜய் சார் வாய்ப்பு. நீங்க எதை வச்சு கேட்கணும் தெரியுது, அது நடக்காது. நடக்காது. ஓகே சார். நிச்சயமா நடக்காது. அதாவது மாறுதல்கள் வரும் என்பது, இப்போ நான் ஒன்று நினைப்பேன் நடக்காது, இவர் ஒன்று நினைப்பேன் நடக்காது, அவங்க ஒன்று நினைப்பேன் நடக்காது. ஆனால் ஏதாவது ஒன்று நடக்குமல்ல, அந்த நடக்கிறது நல்லதாகவே நடக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிகை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. ஆப்பு சரியான ஆப்பு. 2026 இந்த ஆண்டு வந்து கலைத்துறை, அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு. கைத்தட்டுங்கண்ணா. என்னங்கண்ணா, அப்புறம் எதுக்கு நான் ஜோசின்னு சொல்லணும்? 26ஆம் ஆண்டு என்பது வந்து மிகச்சிறந்த ஆண்டு, திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். அந்த ஆண்டில் இவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க. ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது. ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும். நான் டைட்டில் மாற்றிட்டேன். ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான் சார். நான் ரெட் லேபிள் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அடுத்தது கிரீன் லேபிள் வைங்க. இதை என்ன இன்னொன்று சொல்லிடுறேன் அண்ணே, நீங்கள் கேட்டதுக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிங்களா, பொதுவாக வந்து ரசிகர்களில் சில குடிமக்களுக்கு ரெட் லேபிள் பிடிக்கும், பல குடிமக்களுக்கும் ஒரு ரெட் லேபிள் பிடிக்கும். அது இரவில் குடிப்பது, இது பகலில் குடிப்பது. ஆனால் இரவில் குடிப்பவனும் சரி, பகலில் குடிப்பவனும் சரி, இந்த ரெண்டு குடிகாரங்களுமே, முதல் சொன்னது டீ, இன்னொன்று சொன்னது பிராண்ட் டீ. அது ஒரு பிராண்டான டீ. அது இவர்கள் இந்த குரூப் பூராமே இந்த ரெட் லேபிள் படத்தை நிச்சயமாக பார்த்து பாராட்டுவார்கள். ஹீரோயின் நேம் வந்து அஸ்மினா, யாஸ்மினா? அஸ்மின் சார். அஸ்மின் தானா? ஓகே. லெனினுக்கு ஒரு கேள்வி. ஹீரோயின் வந்து ரெட் லேபிள்னு சஜஸ்ட் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய ரெவல்யூஷனரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க. ரெட் ரெபல்கிட்ட கூட வச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது. வச்சிருக்கலாம் சார். நான் பேசுனது ரெவல்யூஷன்லாம் கிடையாது சார். பேசிக் இல்லை டைட்டில் இஷ்யூஸ்லேருந்து அந்த கமிஷன், அவுட் கமிஷன்லேருந்து எல்லாமே நீங்கள் பேசுனீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பாடி லாங்குவேஜ் பூராமே வந்து விஜய் பார்க்குற மாதிரியே இருந்தது. மேபி காலேஜ் எலெக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் படம் எடுக்கிறீங்க. பொலிட்டிக்ஸ் ஏதாவது கனவுகள் இருக்கா? இருக்குது சார். ஓகே. 100% பாலிடிக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் படமே வந்திருக்கேன். ஓ சூப்பர். இப்போ பிஃபோர் 2026 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை சார். ஆக்சுவலாக இந்த படம் போன வருஷம் முடிஞ்சிருந்ததுன்னா வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அகெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். நான் ஒரு அட்வொகேட்டும் கூட. அதனால் வந்து ஒரு ரொம்ப ஃபேன்சியாக இல்லாமல் ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது சம்திங் நம்மளால் முடிஞ்சது பண்ணணும். ஓகேங்களா? அதனால் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அகராஜ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சின்ன டப்பா தேட்டரில் போட்டாலும் படம் நல்லா இருக்குன்னா மால் தேட்டர் தானாக கூப்பிடுவான். புரிஞ்சா உங்களுக்கு? அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று, சினிமா பற்றி இவ்வளோ பேசுகிறோமே, டிக்கெட் ரேட்டெல்லாம் பேசுகிறோமில்ல, இனிமேல் சினிமா என்ன ஆகும் தெரியுங்களா? இன்டர்வல் வரைக்கும் 120, இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 120. பாதி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா மிச்சம். செகண்டாகவும் பார்க்குற மாதிரி இருந்தால் 240 ரூபா கொடுக்கணும். இப்படியெல்லாம் சினிமா வந்தாலும் வரும். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலி இன்றைக்கி ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு 4 பேர், 2 குழந்தைகளோட 4 பேர் போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஒரு படம் பார்க்குறதுக்கு 4 பேருக்கு 150 ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சா? 600 ரூபாச்சா? அவ்வளோதானே செலவு பண்ண முடியும். மீறி போனால் உள்ளே ஒரு 200 ரூபா செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு. ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு, படம் பார்த்துருக்காங்க. குழந்தைங்க ஃபஸ்ட் ஹாஃபில் சும்மா விழுந்து சிரிக்குது, அவ்வளோ காமெடி. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணான், பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃபில். ஆனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு, சிரிக்கல. ஏன்னா இன்டர்வெல்லாம் அங்கே அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல. 300 ரூபா 400 ரூபாய் பாப்கார்ன் வாங்கலை, குழந்தை அழுகுது. அப்போ ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு 500 ரூபா 600 ரூபா மீறி போனால் ஒரு 800 ரூபா ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறது போய் 2500 ரூபா தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. எப்படி தேட்டருக்கு வருவாங்க? ஃபஸ்ட்டு ரீசனே சார், தேட்டர் க்ரௌடு. அதுக்கு முதல் காரணமே இந்த தேட்டரில் வந்து ரேட்டை குறைக்கணும். காஃபி டீலிருந்து
நான் சொல்கிறது அதுதான். இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தேட்டருக்காரங்களோ அதுக்கு வந்து எது இது எடுக்கிறதே இல்லை, ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது. ஏன் அதே காப்பி தானே வெளியே குடிக்கிற 30 ரூபா காப்பி தானே அவனும் கொடுக்குறான், அப்புறம் எதுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ தியேட்டருக்கு பப்ளிக் வராத முதல் காரணமே இந்த தியேட்டர் தான் சார். அந்த படம்லாம் அப்புறம் சார் இங்க பாருங்க, ஆ ஆடியன்ஸ் வந்து எல்லா மூவியும் பார்க்கறாங்க. ஆ மெயினா வந்து இந்த ரீலீஸ் மூவி இருக்கு பார்த்தீங்களா, மங்காட்டான்னு சொல்லக்கூடிய மூவி, அதால கில்லின்னு சொல்லக்கூடிய மூவி 4 வாரம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். ஆ எல்லா தியேட்டர்லயுமே வந்து முக்காவாசி தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து இது பண்றாங்க. ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும் போது இப்போ உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒர்த்தா இல்ல, அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒர்த்தா இருந்துச்சுன்னு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்றாங்க. நீங்களே செக் பண்ணிக்கலாம். மங்காட்டாவோட படையப்பா படங்கோட சார் ஓடிச்சு ஃபர்ஸ்ட் சார், ரிலீஸ்ல வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. ஆமா அதே ஓடிச்சு. ரீ ரிலீஸ் 60 கோடி கலெக்ட் என்ன பண்ணிருக்கு. மக்கள் வந்து தியேட்டருக்கு வரதா செய்யறாங்க. பாப்கார்ன் ரேட்டுக்காக மக்கள் தியேட்டருக்கு வராம இல்லவே ஐயோ இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியல சாமி. ஆ. 500 ரூபா தான் செலவு பண்ண முடியுங்கிற வர்றதில்ல. அப்படியே இல்ல சார், 2000 ரூபாய் கூட எல்லாரும் வாங்குறாங்க சார். நீங்க அது ஏஜிஎஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. படத்தோட குவாலிட்டி நல்லா இல்லன்னு ஒரு சொல்றாங்க. ஒரு இதுதான் கணக்கு. அதெல்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் எல்லா படம் பார்க்குற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரசிகர் படமே பார்க்கணும் கிடையாது. சினிமா ரசிகர்கள் என்பதே சகல படங்களை பார்க்குறோம் நிறைய பேர் இருக்கான். பர்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவாக சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, அவங்க தான் அதிகம். அவங்க ஏன் உள்ளே வர்றதில்ல, நான் சொல்றது குறிப்பாக ஃபேமிலியோடு ஏன் வர்றதில்ல, ஃபஸ்ட்டு ரீசன் 4 மடங்கு செலவு. அவங்களால முடியாது. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு 4 படத்துக்கு 600 ரூபா செலவாகுதுன்னா 4 படத்தையும் பார்ப்பேன். நான் ஒவ்வொரு தடவை படம் போகும்போது 1000 ரூபா செலவு 4 படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு. நீங்கள் அதை யோசிக்கணும். அதுதான் உண்மை. தியேட்டருக்கு க்ரௌடு வரும்னா உள்ள நுழைஞ்சோன்னே அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும், காஃபி கீஃபி சாப்பிட்ணுன்னா அந்த ரேட்டை குறைங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான். அந்த கொடுக்குற 150 ரூபாய்க்கு எந்த படமும் குறைய இருக்காது. அதெல்லாம் சும்மா ஏன் வர்றதில்லைங்கிறது தான் ரீசன் சொல்கிறேன். காஸ்ட்டு வந்து உள்ளே விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட. அதனால தான் ஃபேமிலியாக வர்றதில்லை. ஜாலியாக போகிறவன் போவான், 500 ரூபாய்க்கு 600 ரூபா செலவு பண்ணுறவன் உள்ள தேட்டருக்குள்ளே போவான், எல்லா படத்துக்கும் போவான். ஆனால் சராசரி ஒரு ஏழைபாளையம் கூட ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கணுன்னா இந்த டிக்கெட் ரேட்டுக்கு நிச்சயமாக வருவாங்க. உள்ளே வந்து சாப்பிட்ற பொருள்னாலே வர்றதில்லை. தமிழ் சினிமால ஜாதி பிரச்சனைகள் அதிகம் வந்துருச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜாதி படங்களா? ஆமா, இப்ப சினிமா வந்து நம்ம படம் எடுக்கணும்னு வச்சிங்களேன், நீங்க புதுசா வரீங்க, ஒரு நல்ல கதை தான் தேர்ந்தெடுப்பீங்க. ஆனா சினிமான்றது மாத்திட்டாங்க. இப்போ 2 பக்கம் ஜாதிகள் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. நீ ஒன்னு எடுத்தா நான் ஒன்னு எடுப்பேன். இதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குற ஆள் சார். எனக்கு இந்த ஜாதி மதம் அதிலெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை. எனக்கு எல்லாருமே ஈக்குவல்னு நினைக்கிறவன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படத்தை படமாக பார்ப்பீங்க. நான் சொல்கிறது அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சிறை படம் வந்துச்சு இல்லைங்களா, அதில் ஒரு ஷார்ட் நான் அந்த இன்ஸ்டாவில் பார்க்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கோர்ட்டுக்கு வெளியே வந்து இவர் இது பண்ணுவார், நமாஸ் பண்ணுவாங்க, சாப்பிடு. எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு சீனாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு அவரும் ஒன்று தான், அவங்களும் ஒன்று தான், ரைட்டுங்களா? அந்த மாதிரி உங்கள் மதம் உங்கள் ஜாதி உங்களுக்கு பெருசுன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த ஜாதியில் இருக்கேன், நான் அவனை மதிக்கிறேன்னு அது சொல்கிறதே கேவலம்னு நினைக்கிறேன் சார். எல்லாருமே ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு எல்லா படமுமே படமாக தெரியும், கதையாக தெரியும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது இதில். ஒரே நிமிஷம் சார். கடைசி கேள்வியா மயில்வான் சார் பேசுறாராம். ஒரே ஒரு கேள்வி, லாஸ்ட் கேள்வி சுருக்கமாக முடிச்சிடுவாங்க பதில் சொல்றவங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞருங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. இந்த கமிஷன் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞராக நீங்கள் என்ன பண்ணீங்க? இது வந்து வழக்கறிஞராக ஒன்றுமே பண்ண முடியாது சார். இது எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், இவர் தான் மிடில் மேன் வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட 100 ரூபா கொடுங்கன்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் இவர்கிட்ட நீ எனக்கு 100 ரூபா வாங்கி கொடு, நான் உனக்கு 10 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் எப்படி வழக்கு போட முடியும்? இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து என்கிட்ட 100 ரூபா நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் 100 ரூபா தரல, இவர் 10 ரூபா எடுத்துட்டான்னு சொன்னால் நான் வழக்கு போடலாம். இது வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக பேசுகிறீங்க. எதுக்கு இன்னொரு ஆள் அப்படி கொடுக்கணுன்னா நீங்கள் என்கிட்ட 90 ரூபா வாங்கிட்டு 10 ரூபா கொடுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா,
துணை நடிகர் சங்கமும் சரி, ஃபைட் மாஸ்டர் அசோசியேஷனும் சரி, டான்ஸ் மாஸ்டர் அசோசியேஷனும் சரி, சம்பளத்தில் ஒரு விஷயம் பிடித்தம் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அதுக்கு பேர் என்ன? அது அவங்க யூனியனை ரன் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க. பட் அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வருது. அதுக்கு அவங்க பில் கொடுக்குறாங்க. அந்த பில்லுலாம் அவங்க எவ்வளோ சார்ஜுன்னு போட்டிருக்காங்க. பட் இதுக்கு பில் கிடையாது. இது நம்பிக்கையில் சார், இது வந்து கமிஷன் வந்து நம்பிக்கை மோசடி சார். ஒருத்தவங்க நம்பிக்கையை வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு எதுவுமே அதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்புகிறேன். அந்த அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்னடா காசு தானடா அப்படின்னு சொல்லிட்டு.